ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். சென்ற பதிவில் நாம் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம் வரை பார்த்திருந்தோம். 17வது ஸ்லோகத்தில் அடியேன் கர்மம் அகர்மம் விகர்மம் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை கூறியிருந்தேன். அதுவும் மகாபாரத கதை மகாபாரத கதையில் அந்த மகாபாரத போர் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த அந்த அரசவையில் நடைபெற்றது விஷயங்களை பற்றி, அதில் எப்படி கர்மமும் அகர்மமும் விகர்மமும் இடம்பெற்றது என்பதை அடியேன் விளக்கி கூறியிருந்தேன். ஆகவே இந்த பதிவை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னால் கண்டிப்பாக அந்த பதிவை பார்த்துவிட்டு பார்க்கும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 18வது ஸ்லோகம் என்ன கூறுகிறார் என்றால், எந்த மனிதன் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறானோ, மேலும் எவன் அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறானோ அவன் மனிதர்களில் புத்திமான், மேலும் அந்த யோகி அனைத்து கர்மங்களையும் செய்கிறவன் ஆகிறான் என்று கூறுகிறாருங்க. இப்பொழுது கர்மம் என்றால் என்ன, அக்கர்மம் என்றால் என்ன என்பதை நாம் ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாமா? கர்மம் என்றால் சாஸ்திர சம்பந்த விதிமுறைக்கு உட்பட்டு ஒருவன் மனதாலும் வாக்காலும் உடலாலும் தூய்மையாக இருந்து கொண்டு தன்னுடைய கடமையை இறைவனின் பொருட்டு சிரமேற்கொண்டு செய்வதுதான் கர்மம். அதுவே கர்மத்தை ஒருவன் சரிவர செய்யாமல் தட்டி கழிப்பது, கர்மத்தை செய்யாது தவிர்ப்பது அகர்மம். இந்த இரண்டையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பது எப்படி என்பதை பல பண்டிதர்கள் இதற்கு உண்டான விரிவான அடுத்த ஸ்லோகங்களில் கூட இதற்கு விரிவான விளக்கம் பகவத்கீதையில் கூறப்படவில்லை. ஆனால் பகவத்கீதையை பல பண்டிதர்கள் தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள் அல்லவா? அந்த பண்டிதர்களில் யாருடையது நமக்கு எளிதில் புரியும் வண்ணமாக இருக்கிறதோ அதையே கூற விருப்பம் கொள்கிறேன். இதில் இப்பொழுது ஜெயதயாள் கோவிந்தகா அவர்கள் எழுதிய தத்துவவேஷினி என்கின்ற புத்தகத்திலிருந்து என்ன இடம்பெற்றுள்ளது என்பதை பார்ப்போம். கர்மத்தில் அகர்மத்தை காண்பது எப்படி, அகர்மத்தில் கர்மத்தை பார்ப்பது எப்படி என்று கூறுகிறார். சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்கள் அனைத்திலும் பற்று, பயனில் ஆசை, அகங்காரம், நான் என்ற எண்ணமற்று இருத்தல், மமக்காரம் இவற்றை தியாகம் செய்து பயனை எதிர்பார்க்காதவனது முன்ஜென்ம வினைப்பயனும் சம்ஹாரம் செய்யப்படும். இந்த நுட்பத்தை அறிவதுதான் கர்மத்தில் அகர்மத்தை காண்பது என்பதாகும். அதாவது கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இருப்பதுதான் கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பது ஆகும். அவ்வளவுதாங்க. இதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறவன் புத்திமான் என்று கூறுகிறார் அல்லவா? அவனை அனைத்து கர்மங்களும் செய்யப்பட்டவனாக ஆவான் என்றும் கூறுகிறார். இதை எப்படி கூறுகிறார் என்பதை பார்ப்போம். கீதையில் கர்மத்தில் அகர்மத்தை பார்ப்பது எப்படி என்றோ அகர்மத்தில் கர்மத்தை காண்பது எப்படி என்றோ விளக்கம் கூறப்படவில்லை. இதை பற்றி பல பண்டிதர்கள் பல கருத்துக்களை கூறுகிறார்கள். இதை அவர்கள் கூறவில்லை, அவர்களின் மூலமாக பகவான் தான் கூறுகிறார் என்றே ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுது அகர்மத்தில் கர்மத்தை பார்ப்பது எப்படி என்பதை பற்றி சுவாமி விவேகானந்தர் நமக்கு மிகவும் எளிதாக புரிமன்னமாக கூறியிருக்கிறார். அதை அடியேன் இப்பொழுது இந்த பதிவில் உங்களுக்கு கூறுகிறேன். விவேகானந்தர் கூறிய கருத்தை அடியேன் எடுத்து கூறுகிறேன். யார் கூறியது மக்களுக்கு எளிதில் புரியும் வண்ணமாக உள்ளதோ அதையே கூற விருப்பம் கொள்கிறேன். என்ன என்றால், வெளிப்பார்வைக்கு வினையாற்றுதல் என்பது ஒன்றுமே இல்லாமல் ஏகாந்தமாக ஒரு குகையில் அமர்ந்து மனம் ஒன்றுபட்டு இடையறாது பகவானை நாடி செல்லுதல் என்ற சிறந்த கர்மமே அகர்மத்தில் கர்மத்தை பார்ப்பது ஆகும். எப்படி என்றால், அகர்மம் என்பது என்ன? வினை எதுவும் செய்யாமல் இல்லை அல்லவா? ஆனால் இவர்களுக்கு வினை எதுவும் செய்யாதது போல்தான் இருக்கும். யார் இவர்கள் என்றால் சித்த புருஷர்கள் என்று சொல்லலாம். சித்தர்கள், யோகிகள், அதற்கு அந்த இமயமலை அடிவாரத்திலோ அல்லது குகைகளிலோ இல்லை காடுகளிலோ வசிப்பவர்கள் இவர்கள். மனிதர்களுக்கு உண்டான கடமைகள் என்று இவர்கள் எதுவுமே செய்வதில்லை. இவர்கள் செய்வதெல்லாம் இறைவனை அடைவதற்கு உரிய
ஒரே சிந்தனையுடன் தியானம் செய்து அங்கே வந்து என்ன கிடைக்கிறதோ அதை வந்து புசித்து ஆனந்தமாக வாழ்பவர்கள். இறைவன் 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 இது மட்டும்தான் அவர்கள் செய்கின்ற, அவர்கள் உடல் முழுவதும் நாடி நரம்பு முழுவதும் ஏறியிருக்கின்ற ஒரு விஷயமாகும். இறைவனை அடைதல், அவ்வளவுதான். அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை வந்து தனியாக இருந்து கொண்டு இந்த உலக இயலில் இருந்தும் இந்த உலக மக்களிடமிருந்தும் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டு அவர்கள் செய்கிறார்கள். அதைத்தான் அகர்மத்தில் கர்மத்தை பார்ப்பது என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இப்பொழுது அடுத்த ஸ்லோகத்தில் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். இப்பொழுது பகவத்கீதை 4வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம். எவனுடைய சாஸ்திரங்களுக்கு சம்பந்தமான அனைத்து கர்மங்களும் ஆசையும் சங்கல்பத்தையும் மமகாரம் முதலியவற்றை துறந்து செயல்படுகின்றனவோ, எவனுடைய கர்மங்கள் அனைத்தும் ஞானம் என்கின்ற தீயில் எரிந்து சாம்பலாகி விட்டனவோ என்று கூறுகிறார். அதாவது சாஸ்திரங்களுக்கு சம்பந்தப்பட்ட விதிமுறைப்படி தனக்கு என்ன இறைவன் கொடுத்திருக்கிறாரோ அதை வந்து மன திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டு வாழ்தல், சங்கல்பங்களை துரத்தல் என்று கூறுகிறார். இங்கு சங்கல்பங்கள் என்றால் என்ன? இப்பொழுது நாம் வந்து ஒரு கோயிலுக்கு செல்கிறோம் என்று வைத்துக்கொள்ளும். அப்பொழுது வந்து அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த தேங்காய் பழத்தை அந்த வந்து உங்கள் யார் வந்து அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்களிடம் அந்த ஐயர்கள் கொண்டு வந்து கொடுத்து சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடம் வந்து கொடுப்பார்லவா. அப்பொழுது என்ன செய்வீர்கள்? நீங்கள் அந்த தேங்காய் பழத்தை தொட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் சொல்வீர்கள். அதுதான் சங்கல்பம் இல்லையா அல்லவா? அதுதான் சங்கல்பம் என்று கூறப்படுகிறது. அந்த சங்கல்பத்தை துறந்து என்று கூறுகிறார். ஏனென்றால் ஆசைதான் சங்கல்பத்திற்கு காரணமாக இருக்கிறது அல்லவா. ஆசையை துறந்துவிட்டு இறைவனால் கொடுக்கப்பட்டதை நாம் மனமுவந்து ஏற்கும் பொழுது சங்கல்பங்களையும் தானாகவே துறந்து விடுகிறோம். அதைத்தான் இதை தெரிந்து கொண்டவன் யார் என்றால் இதை தெரிந்து கொண்டவன் தான் ஞானி என்று கூறுகிறார். எவனுடைய கர்மங்கள் அனைத்தும் ஞானம் என்கின்ற தீயில் எரிந்து சாம்பலாகிவிட்டனவோ அந்த மாமனிதனை ஞானிகளும் கூட பண்டிதன் என்று கூறுகிறார். அவன்தான் பெரிய மகான், அவன்தான் பண்டிதன் என்று கூறுகிறார் என்று கூறுகிறது பகவத்கீதை. அடுத்தது வந்து 20வது ஸ்லோகம். அனைத்து கர்மங்களிலும் அவற்றின் பயன்களிலும் பற்றை முற்றிலும் துறந்து உலகியல் சார்பு இல்லாதவனாகவும் பரமாத்மாவில் எப்பொழுதும் திருப்தி உள்ளவனாகவும் எவன் ஆகிறானோ அவன் கர்மத்தில் நன்கு ஈடுபட்டாலும் கூட உண்மையில் சிறிதளவு கூட எக்காரியத்தையும் செய்வதே இல்லை. அதாவது அவன் காரியம் செய்தாலும் அதனுடைய கர்ம பலனானது அவனுக்கு ஒட்டுவதில்லை. அதனால் வந்து அவன் செயல் இல்லாதவனாகவே கருதப்படுகிறான் என்று செயல் செய்யாதவனாக கருதப்படுகிறான் என்று கூறுகிறார். அதற்கு பிறகு 21வது ஸ்லோகம். மனம் புலன்கள் அடங்கிய இந்த உடலை வென்று சகல போக பொருட்களையும் துறந்து எதையும் விரும்பாமல் இருப்பவன் உடலை பேணுவதற்கு உரிய செயலை மட்டும் செய்து கொண்டிருந்தாலும் கூட பாவத்தை அடைவதில்லை என்று கூறுகிறார். இறைவனை நினைத்து எந்த ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நாம் செய்து கொண்டு இறைவனை நினைத்து கொண்டு மட்டுமே தான் போதும் தன்னுடைய வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவரை தான் என்று தன்னுடைய வழியே போதும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லலாம். அப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களால் வந்து பாவம் ஏற்படுவதில்லை என்று கூறுகிறார். அதற்கு பிறகு 22வது ஸ்லோகங்க. தான் விரும்பாவிடினும் தானாகவே கிடைத்ததில் எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவனாகும். அதைத்தான் அடியேன் முதலில் கூறினேன். இறைவனால் கொடுக்கப்பட்டதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். பொறாமை அறவே அற்றவனாகவும் மகிழ்ச்சி துயரம் முதலிய இரட்டைகளுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டவனாகவும் செய்த காரியம் கை கூடினாலும் கை கூடாவிட்டாலும் சமபாவனையுடன் உள்ள கர்மயோகி கர்மங்களை செய்வதாலும் அவற்றினால் கட்டப்படுவதில்லை என்று கூறுகிறார். அதற்கு பிறகு 23வது ஸ்லோகம். எவன் உலகப்பற்று உடற்பற்று மமதை இவற்றை அறவே ஒழித்து பரமாத்ம ஞானத்தில் மனதை நிலைநிறுத்தி யாகத்திற்காகவே கர்மங்களை ஆற்றுகிறானோ அவனுடைய கர்மம் முழுவதும் அழிந்து போகிறது. அவனுடைய கர்ம பயனான பாவ புண்ணியங்கள் அழிந்து போகிறது என்று கூறுகிறார். இதே தான்க 3வது அத்தியாயத்திலும் கூறுகிறார். இப்பொழுது 4வது அத்தியாயத்திலும் கூறிக்கொண்டிருக்கிறார். கொஞ்சம் வந்து ஒரு சில சமயங்களில் வந்து பகவத்கீதை வந்து கேட்பதற்கு கொஞ்சம் போர் அடிக்குங்க. அதை வந்து அடியன் வந்து ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். இருந்தாலும் வந்து இப்பொழுது வந்து
நாம் வந்து கல்லூரியில் படித்திருக்கிறோம், பள்ளியில் படித்திருக்கிறோம். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற எல்லா பாடங்களையும் நம்ம வந்து போர் அடிக்காமல் இருக்குமா? இருக்காது அல்லவா? இருந்தாலும் வந்து அதை நாம் வந்து சிறமேற்கொண்டு படித்து மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று வந்து அவளுடன் படித்து முன்னேறினோம். அதனால்தான் இப்பொழுது நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளதாக அந்த வாழ்க்கையில் ஞான தீபமாக அமைவது தான் இந்த பகவத்கீதை. ஆகவே வந்து திரும்ப திரும்ப பகவான் சொன்னதே சொன்னாலும் அது வந்து நம்முடைய மனதில் ஆழமாக பதிவதற்கு என்பதை நாம் மனதில் சிந்தித்து பார்த்து தொடர்ந்து இந்த கீதையை கேட்டு பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு 24வது ஸ்லோகம் இதில் வந்து மிகவும் அழகாக கூறுகிறார், அனைத்துமே பிரம்மம் என்று. இந்த ஸ்லோகம் வந்து அந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மாவிகி என்று வந்து ஆரம்பமாகிறது. இது வந்து இதைத்தான் வந்து நைவேத்தியம் செய்யும்போது கூறுகிறார்கள். இந்த ஸ்லோகத்திற்கு இந்த நைவேத்திய மந்திரத்தின் பிரமிப்பூட்டும் அர்த்தம் என்று அடியேன் வந்து மிகவும் அற்புதமான வந்து இந்த நைவேத்திய மந்திரத்தின் அர்த்தத்தை வந்து ஒரு தனியாக ஒரு பதிவாக பதிவேற்றம் செய்து வெளியீடு செய்திருக்கிறேன். அந்த லிங்கை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேள்வியில் உபயோகிக்கப்படும் ஸ்ருவம் என்னும் ஹோமக்கரண்டி முதலிய உபகரணங்கள் பிரம்மம். வேள்வியில் வந்து ஒரு ஹோமம் செய்து யாகம் வளர்த்து ஹோமம் செய்யும்போது அதில் வந்து கரண்டியில் நெய் ஊற்றுவாங்களா, அந்த கரண்டி பிரம்மம். ஹோமம் செய்யப்படும் திரவியம் என்ன? சமித்துகள், நெய், அதுவும் பிரம்மம். ஹோமம் செய்யப்படும் பிரம்மமேயான கர்த்தா, யார் உட்கார்ந்து அந்த காரியத்தை செய்கிறார்களோ அந்த கர்த்தா, அவரும் பிரம்மம். அந்த பிரம்மம் ஆன அக்னியில் ஆகுதி செய்வது என்கின்ற செயல், அந்த செய்கின்ற செயல் வினை இருக்கிறதல்லவா, அதுவும் பிரம்மம் தான் என்று கூறுகிறார். பிரம்மம் ஆகிய செயலில் ஊன்றி நிற்கின்ற அந்த யோகியினால் அடையத்தக்க பயன் இருக்கிறதல்லவா, அந்த யோகம் செய்வதனால் யாகம் வளர்த்து அந்த பிரார்த்தனை செய்து அதனால் கிடைக்கக்கூடிய பயன் இருக்கிறதல்லவா, அது கூட பிரம்மம் தான் என்று கூறுகிறார். இந்த ஒரு ஸ்லோகமே அனைத்துமே பிரம்மம் என்பதை வந்து மிகவும் அற்புதமாக நமக்கு வந்து விளக்கி கூறக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஆகும். அதற்கு பிறகு 25வது ஸ்லோகம், சில யோகியர் தேவ பூஜை என்னும் யாகத்தையே செவ்வனே செய்கிறார்கள் மற்றும் சில யோகியர் பரபிரம பரமாத்ம வடிவான அக்னியில் தானும் பிரம்மமும் வெவ்வேறு என்ற பாவனை இன்று என்று கூறுகிறார். தனக்கு உள்ளே உறைந்து கொண்டு இருக்கின்ற ஆத்மா பரபிரம்மம்தான் என்கின்ற பாவனையில் அந்த பிரம்மத்தை, அந்த ஆத்மஸ்வரூபத்தையே மனதில் நினைத்து அதற்கு உண்டான வழிபாட்டை, அதற்கு உண்டான வினையை, கடமையை அவர்கள் செய்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது வெவ்வேறு என்ற அந்த பிரம்மமும் தானும் பிரம்மமும் வெவ்வேறு என்ற பாவனை இல்லாதவனாக யாகத்தின் மூலமே ஆத்ம ரூபமான யாகத்தை ஹோமம் செய்கிறார்கள். அந்த ஆத்ம ரூபமான அந்த பிரம்மனை பிரார்த்தனை செய்து ஹோமம் செய்கிறார்கள் என்று கூறுகிறார். வேறு சில யோகிகள் காது முதலிய எல்லா புலன்களையும் அடக்கம் என்னும் அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள். மற்றும் சில யோகிகள் ஒலி முதலிய எல்லா புலனுகர் பொருட்களையும் புலன்கள் என்னும் அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள். வேறு சில யோகிகள், இப்பொழுது 27வது ஸ்லோகம், வேறு சில யோகிகள் புலன்கள் செயல்கள் அனைத்தையும், பிராணன்களின் செயல்கள் அனைத்தையும் ஞானத்தினால் ஒளி பெற்ற ஆத்ம சம்யம யோகம் என்னும் அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள். இந்த ஹோமம் செய்வது என்பது சச்சித் அனந்த ஸ்வரூபமான பரமாத்மாவை தவிர வேறெதையும் சிந்தித்திராது இருத்தல் ஆகும் என்று கூறுகிறார். எப்படி என்றால், இதையெல்லாம் எப்படி அடக்குவது? ஒரே வழிதான், தியானத்தில் அமர்ந்து காதுகளால் எதையும் கேட்காமல் கண்களை மூடிக்கொண்டு ஒரே சிந்தனையான பகவானை மட்டும் நினைத்து அந்த ஒரு செயலின் மூலமாக இறைவனை அடைய முயற்சி செய்தல் என்கின்ற செயலைத்தான் இங்கு வந்து விளக்கமாக கூறுகிறார். வேறு சிலர் திரவியங்களை கொண்டு யாகம் செய்கிறார்கள். இந்த திரவியங்களை கொண்டு யாகம் என்றால் வந்து ஹோமம் வளர்த்து இந்த திரவியங்களை கொண்டு யாகம் செய்கிறார்கள் அல்லவா, அது கிடையாது. அது என்னன்னு இப்பொழுது நான் கூறுகிறேன். சிலர் தவம் என்னும் யாகம் செய்பவர்கள். அவ்வாறே மற்றும் சிலர் அஷ்டாங்க யோக வடிவமான யாகம் செய்பவர்கள். இந்த யோகம், இந்த தவம் என்பதை அடியின் முன்னால் கூறினேன்.
அந்த அஷ்டாங்க யோக வடிவமான யாகம் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுக்கும் பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சரியான குருமார்களை தேடி சென்று கற்றுக்கொள்ளலாம், அதில் தவறில்லை. மேலும் அகிம்சை முதலிய தீவிர கொள்கையோடு கூடிய முயற்சி செய்பவர்கள், இதற்கு ஒரே உதாரணம் மகாத்மா காந்தியடிகள் மட்டும்தான். அகிம்சையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிறமேற்கொண்டு அதை கடைபிடித்து தான் இறக்கும் தருவாயில் ஹே ராம் என்று சொல்லிக்கொண்டே இறைவனை அடைந்தவர் மகாத்மா காந்தியடிகள். அப்படி முயற்சி செய்பவர்கள் ஸ்வாத்யாய வடிவான ஞான யஜ்ஞத்தை செய்பவர்கள் என்று கூறுகிறார். அவ்வளவுதாங்க. இது இந்த திரவியங்களை கொண்டு யாகம் செய்வது என்ன என்பதை அடியேன் கூறுகிறேன். சிலர் திரவியங்களை கொண்டு யாகம் செய்கிறார்கள். திரவிய யாகம் என்பது உலகத்தாரின் நன்மைக்காக குளம், கிணறு, கோயில், தர்மசாலை ஆகியவை அமைத்தல், ஏழைகளுக்கு உணவு, நீர், உடை, மருந்து, புத்தகங்கள் ஆகியவை கொடுத்தல், இங்கனம் பரமாத்மாவை அடையும் பொருட்டு செய்யப்படும் யாகம் திரவிய யஜ்ஞம் எனப்படும். இவ்வாறு யஜ்ஞம் செய்யாத இந்த வகையான இந்த வகையில் கூறப்பட்ட எந்த யஜ்ஞத்தையுமே சரியாக செய்யாதவன் அவர்களுக்கு செய்யாதவர்களுக்கு இந்த உலகம் சுகமளிப்பதாக இல்லை. இந்த உலகத்தில் சுகம் அவனுக்கு கிடையாது என்று கூறுகிறார். அப்படி இருக்க பரலோகம் எப்படி சுகமளிக்கும், அதாவது ஸ்வர்க்கம் என்கின்ற அந்த பரலோகம் எப்படிங்க சுகமளிக்கும் என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார். இத்துடன் 28 ஸ்லோகங்களுடைய அர்த்தம் நிறைவடைகிறது. அதற்கு பிறகு 29வது ஸ்லோகத்தில் பிராணன் அபான வாயுக்கள் மூலம் எப்படி ஒருவன் இறைவனை அடையலாம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை தங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன். நன்றி.